அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆணி 11, இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 25, 2025. இன்று அமாவாசை, அதே போல் சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 11:39 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. திதி இன்று மாலை 5 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் விசாகம் அனுசம். ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம், துலா ராசி, துலா லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டியை எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். அதே போல் தொலைதூர அலுவலகத்துக்கும், தொலைதூரம் எங்கன்னா ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனீங்கன்னா பாதுகாப்பாக நீங்கள் போய் சேரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த அவசரமாக போனீங்கன்னா அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினாங்கன்னா சிறப்பு, அவங்களுக்கு பாக்கி ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். ராவு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. சூலம் இன்று வடக்கு. சூலனா கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, அது வடக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு ஏற்றாப்போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி ஒரு செகண்டும் இறைவன் நம்மளுக்கு என்ன செயல் செய்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அது அடிப்படையிலேயே சொல்லும் அடுத்த நிகழ்வு என்ன நடக்குதுன்னு. நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு நாளையும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.